இதனிடையே தன்னை கட்சியிலிருந்து நீக்க ராமதாஸை தவிர யாருக்கும் அதிகாரம் இல்லை என கரூர் மாவட்ட நிர்வாகி பாஸ்கரன் பேசியுள்ளார். அதனை பார்க்கலாம். சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா எங்களுடைய குலதெய்வம், அவர் எங்களுடைய வழிகாட்டி, அவர் தான் எங்களுக்கு எல்லாமே, அவர் தான் எங்கள் தலைவர். ஐயாவுடன் பணியாற்றுவதற்காக, ஐயாவுடன் வேலை செய்வதற்காக, ஐயாவுடன் இருப்பதற்காக எங்கள் மீது பழிவாங்கும் நோக்கோடு என்னுடைய கட்சி பதவியோ உறுப்பினர் பதவியோ பறிப்பதாக கடிதம் வெளியிட்டிருக்கிறார்கள். நான் இதுபோல் 1000 கடிதத்தை வெளியிட்டாலும் ஐயாவுடன் இருப்பேன், ஐயா சொல்படி நடப்பேன், ஐயாவோட பேச்சை கேட்பேன், ஐயாவோட பணியாற்றுவேன். என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நான் ஐயாவோட தொண்டை. எனக்கு கட்சி பதவி தேவையில்லை. நான் மற்றவங்க மாதிரி பதவி வாங்கிட்டு வேலை செய்கிறதுக்காக வரல. நான் சின்ன பிள்ளையா பள்ளி பருவத்திலேருந்து ஐயாவோட இருக்கிறேன். நான் தொண்டனாக இருப்பேன். இந்த தொண்டர் பதவின்னு ஒன்று இருக்குது என்கிட்ட, அதை யாரும் பறிக்க முடியாது. என் உயிர் உள்ள வரை நான் ஐயாவோட சொல்ல தான் கேட்பேன், ஐயா பின்னாடி தான் நிற்பேன், ஐயா காட்டுற திசையை நோக்கி தான் பயணிப்பேன். ஐயா சொல்கிறது தான் எனக்கு வேத வாக்கு. ஐயா சொல் மிக்க மந்திரம் இல்லை. யாருக்குமே இல்லை, ஐயாவை தவிர யாருக்குமே இல்லை. சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா எங்களுடைய குலதெய்வம், அவர் எங்களுடைய வழிகாட்டி, அவர் தான் எங்களுக்கு எல்லாமே, அவர் தான் எங்கள் தலைவர். ஐயாவுடன் பணியாற்றுவதற்காக, ஐயாவுடன் வேலை செய்வதற்காக, ஐயாவுடன் இருப்பதற்காக எங்கள் மீது. கடலூர் திருவண்ணாமலைக்கு பாமகவின் புதிய மாவட்ட தலைவர் மற்றும் நிர்வாகிகளை நியமித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தன்னை கட்சியிலிருந்து நீக்க ராமதாஸை தவிர யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று கரூர் மாவட்ட நிர்வாகி பாஸ்கரன் பேசியுள்ளார். நான் கட்சியில் ஒரு அதிகாரத்தில் இருப்பதை தவிர ஒரு தொண்டனாக இருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்றும் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சை தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லை என்ற அளவிற்கு பேசியிருக்கிறார் கரூர் மாவட்ட நிர்வாகி பாஸ்கரன் அவர்கள்.